இறைமொழி பேசுதே. விவிலியம் காட்டும் வாழ்க்கை பாடம் நாள் 12. இன்றைய நாளில் தொடக்க நூல் 39 முதல் 41 வரையிலான அதிகாரங்கள் யோசேப்பு எகிப்தில் அடிமையாக இருந்து எப்படி அந்த நாட்டின் தலைவராக உயர்ந்தார் என்ற பிரமிக்கத்தக்க வரலாற்றை தான் கூறுகின்றன. இவற்றிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் வாழ்க்கை பாடங்களை பற்றி பார்ப்போம். முதலாவது, சோதனையில் நேர்மை. போர்த்திபாரினுடைய வீட்டில் யோசேப்பு எல்லாவற்றுக்கும் பொறுப்பாளராக இருந்தார். போர்த்திபாரினுடைய மனைவி அவரை தவறான உறவுக்கு தூண்டிய போது யோசேப்பு கடவுளுக்கு எதிராக இந்த மிகப்பெரிய தீமையை நான் எப்படி செய்வேன் என்று கூறி அதை மறுத்தாரு. யாரும் பார்க்காத இடத்திலும் அதிகாரம் கையில் இருக்கும்போது ஒழுக்கத்தோடு இருப்பதே உண்மையான நேர்மை. மனிதர்களுக்கு அஞ்சுவதை விட கடவுளுக்கு அஞ்சி நடப்பது நம்மை பெறும் வீழ்ச்சிகளிலிருந்து பாதுகாக்கும். இரண்டாவது, அநீதி இழைக்கப்படும் போது பொறுமை. செய்யாத குற்றத்திற்காக யோசேப்பு சிறையில் அடைக்கப்பட்டார். சிறையிலும் அவர் சோர்ந்து போகாம உள்ளவர்களுக்கு உதவி செய்தார். ஆனால் அவர் உதவி செய்த ஆணற்பிறை போற்றுபவர் அவரை துரிதமா மறந்துவிட்டாரு. நாமளும் நல்லது செய்தும் நமக்கு தீமை நடந்திருக்கலாம், அல்லது நம்முடைய உதவியை பெற்றவர்கள் நம்மை மறந்திருக்கலாம். அத்தகைய நேரங்களில் மனக்கசப்பு அடையாம இறைவனுடைய திட்டத்துக்காக பொறுமையாக காத்திருக்க வேண்டும் என்பதுதான் இந்த அதிகாரம் நமக்கு கற்றுத்தருகிறது. மூன்றாவது, கடவுள் தரும் ஞானம். பார்வோன் மன்னன் கண்ட விந்தையான கனவுகளுக்கு எவராலும் விளக்கம் சொல்ல முடியவில்லை. சிறையில் இருந்த யோசேப்பு கடவுள் கொடுத்த ஞானத்தால அந்த கனவுகளுக்கு விளக்கம் அளித்தார். கல்வி, அறிவு மற்றும் அனுபவத்தை தாண்டி இறைவனிடமிருந்து வரக்கூடிய ஞானம் ஒருவரை மிக உயர்ந்த இடத்தில் வைக்கும். நம்மிடம் உள்ள திறமைகள் அனைத்துமே இறைவனால் கொடுக்கப்பட்டவை என்பதை உணர வேண்டும் என்ற செய்திதான் இந்த அதிகாரம் கற்றுத்தருகிறது. நான்காவது, திட்டமிடுதலும் மேலாண்மையும். எகிப்தில் 7 ஆண்டுகள் பஞ்சம் வரும் என்பதை அறிந்த யோசேப்பு அதற்கு முன்னரே உணவை சேமித்து வைக்கக்கூடிய மாபெரும் திட்டத்தை செயல்படுத்தினார். இதை கண்டு வியந்த மன்னன் அவரை எகிப்து முழுவதுக்குமே அதிகாரியா நியமித்தார். ஆவிக்குரிய வாழ்வு என்பது ஒரு பிரார்த்தனை மட்டுமல்ல, அது புத்திசாலித்தனமான திட்டமிடுதலையும் உள்ளடக்கியது. வரக்கூடிய காலத்தை கணித்து சேமித்து முறையாக நிர்வகிப்பவர்கள் இக்கட்டான காலங்களையும் தங்களையும் மற்றவர்களையும் காப்பாற்ற முடியும் என்கின்ற செய்தியை தான் இந்த அதிகாரங்கள் நமக்கு கற்றுத்தருகின்றன. இந்த அதிகாரங்கள் முழுவதும் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி, சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் நேர்மையா இருக்க வேண்டும். மனிதர்கள் மறந்தாலும் கடவுள் நம்மை நினைவில் கொள்வார் என்று நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய திறமையை மேலாண்மை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற சிந்தனைகளை நம் கருத்தில் வைத்து நாளை தொடர்வோம். நன்றி.